மனப்பாடம் வாங்க வாங்க போட்டே விடுறேன் வெளியே சொல்லாத போட்டு விடுறேன் வச்சு விடுங்க கோயில்ல வேலை செஞ்சா போட்டு விட்டுறேன் கொஞ்ச நாளுக்கா கொஞ்ச நாள் கூட எடுத்துக்கா போட்டு கொஞ்ச நாளுக்கு எல்லாம் உட்காந்துட்டாங்களா லைன் கிளியர் பண்ண இன்னொன்று இது கொடுத்துறேன் எங்க அதை மைக்க போச்சு அங்கே போயிருக்காங்க நானும் ஓடு எல்லா ஜனங்களும் ஓடி வந்துட்டாங்கல்ல இப்போ தாங்க போச்சு सर्वेश्वर लोकमाता நீக்கமர நிறைந்தவளாகவும் அச்சாவதாரமாகவும் நம்முடனே கலந்து பகவான் மனித ரூபம் எடுத்து பலவித இன்னல்கள் படும் துயரங்களை எல்லாம் இறைவன் அனுபவித்துள்ளான். ஒரு பெரிய எதிர்பார்க்காத திருப்பமாக இந்த கலியுகத்தினுடைய எதிர்கொண்டு இருக்கும் கலிகாலம் என்பதற்கு போல 2000 வருடத்திற்கு முந்தைய மலை, ரத்த பூமி, பௌம மலை என்றெல்லாம் சொல்லுகின்ற சித்தர்கள் வாழ்ந்த பீடம் அண்ணாமலையார். திரு அண்ணாமலையார் இந்த கார்த்திகை தீபத்திலே தன்னுடைய சிரசு மேலிருந்து சரிந்து இறக்கியது நம்மளை எல்லாம் பேரு ஆழ்த்து அனுதானத்தில் ஆழ்த்தி உள்ளது. காரணம், ஆன்மீகம் என்பது வியாபாரமாகி கொண்டிருக்கிற காரணத்தினாலோ அங்கு நிறையாக நடக்கிறது. இறைவன் நடத்தி காட்டிவிட்டான். மலையிலிருந்து கல்லு, பாறை, மண்ணுதான் வரும். ஆனா பாட்டில், பிளாஸ்டிக் டப்பா எல்லாமே வருது, பாட்டில இருந்து வருது. அப்ப அதர்மங்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. கால சூழ்நிலையை நாமும் இறைவனுடன் வேண்டி நமக்கும் எந்தவித பாகுபாடும் ஏற்படாத வண்ணம் கலியுகத்திலே காத்து வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த இறை வழிபாடு. இந்த இறை வழிபாட்டிலே நாம் முழுமையாக வழிபாடு செய்து கொண்டிருந்தால்
அந்த ஒளி நம்மளுக்கு வழியை காட்டும். ஒளி கொடுத்தால் வழி கிடைக்கும். உன் வாக்கை உன் கையில். அந்த நோக்கத்திலே சூரியன் வலது கண்ணாகவும் சந்திரன் இடது கண்ணாகவும், மனோகாரகன் இருதயம் வரைக்கும் சந்திரன் ஆட்கொள்கிறார். நரம்பு பலம் வாராகி புதன், தோல் வைஷ்ணவி, ரத்தம் சாமுண்டி, கால் வரைக்கும் கீழே கேதாடிக்கும் முட்டி ராகு. இதுதான் ஜோசியம். இந்த இடம் சுக்கரன். அந்த சுக்கர விருத்தி நாதம் குழந்தைகள் உற்பத்தி பண்ற ஜீவாத்மா குரு பகவான் வேற. இப்படி நவக்கோள்களால் நம் உடம்பை எல்லாம் ஆட்கொள்கின்ற இறைவன் படைத்துள்ளான். அந்த இறைவன் இந்த மனிதர்கள் எல்லாம் நம்மை பார்த்து நடக்க வேண்டும் என்பதற்காக தான் மகாபாரதம், ராமாயணம் போன்ற சிலப்பதிகாரங்கள்லாம் நம்மளுக்கு தோன்றுச்சு. ராமன் உத்தமன், அவன் படும் துன்பங்கள் எல்லாம் எப்பேற்பட்டது என்று விலங்கினம் மனித இனம் என்று பாகுபாடை பார்க்காமல் சமத்துவமாக சந்தித்து வாழ்ந்தோம். கிருஷ்ணன் கோபியர்களுடன் கொஞ்சி தர்மத்தை நிலைநாட்ட மகாபாரதத்திலே துணை கொண்டு இருந்தான். அதுபோல மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்று சொல்கின்ற எல்லாத்தையும் அறம் என்ற செஞ்சோற்று கடலிலே நன்றாக செயல்பட்டு அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்னு நாங்கள் இருக்கோம். வீடுன்றது மோட்சத்துக்கான திறவுகோல். மனிதன் படும் துயரங்களை எல்லாம் இங்கேயே நாம் அனுபவித்து மோட்சத்தை கொடுப்பது தான் வீடு. வீடுன்னா மோட்சம். அப்பொருளும் இன்பமும் நம்ம ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதனால அற வழியில் சென்று பொருளை ஈட்டி நம் குடும்பத்துடன் இன்பத்துடன் வாழ்ந்து மோட்ச வீடு ஸ்தானத்தை அடைவதே ஆன்மீகத்தினுடைய பரிகாரம். அதில் பகவான் எல்லா அச்சாவதாரமாக இருந்து வராக சேத்திரமாக இருப்பது திருப்பதி வராக சேத்திரம், பூராகமூர்த்தி கோயில். அந்த வராகத்துடைய முகம் தன்னுடைய துலுக்காச்சாரியார், ஸ்ரீதேவி, பூதேவி, ஆண்டாள் இது போலாம் கொடுக்காம உடன் பிறந்த சகோதரிகளிடத்து மட்டும் செலுத்தி சக்தியானவர் பெரும் சக்தியாக விளங்க வேண்டும் என்பதற்காக தான் பூமாதேவி பொறுத்து கொண்டிருந்தார். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் அன்றே கொள்ளும். அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்பதற்கு போலதான் மனிதன் செய்யும் பாவங்களை எல்லாம் ஏற்று அண்ணாமலையார் இன்னைக்கு சரிந்து உள்ளார். தீப திருநாளிலே நமக்கு தான் முதல் தீபம் வராகி தீபம். அம்மாவுடைய தீபம் தான் முதல் தீபம் பரணி தீபம். இங்க வெகு விமர்சையாக நடக்க உள்ளது. தீபத்திற்கு விளக்கு போடணும்னு போடலாம். பரணி தீபம் அதிகாலையிலே 4 மணிக்கெல்லாம் ஏற்றிடுவோம். கார்த்திகை தீபம் மறுநாள் சாயங்காலம் கார்த்திகை தீபம் 4 மணிக்கே தீபம் பரணி தீபம் இங்கே ஏற்றப்படும். அண்ணாமலையார் கோயில் போலவே இங்கேயும் தீப ஒளி வீசப்படும். 4 மணியிலிருந்து வர முடியாதவங்க சாயங்காலம் வரலாம். இந்த மார்கழி மாதம் நாம் அதிகாலையிலேயே எழுந்தோமானால் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். போதும் தான். அதை மீறி இறை வழிபாடு சென்று நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கத்தான் அதிகாலையிலே வரும். ஆண்டாள் பெருமாளையே வேண்டி தவம் 30 பாசுரம் பாடினார். அந்த ரங்கநாதருடைய மாலையை அவளே சூடி அழகு பார்த்தனால்தான் சூடி கொடுத்த சுடர் ஒளியா அப்படின்வாங்க. இந்த 30 நாளும் திருப்பாவை படித்தால் சேவித்தால் திருமண நிகழ்ச்சி நடக்கும் என்பது ஐதீகம். அதிலே குழந்தை பிறப்பதற்கு உண்டான பாடல்களும் வரும். அந்த பாடல்கள்லாம் மனம் பாடலாம். திருவெம்பாவை, திருப்பாவை எல்லாம் அதிகாலையிலே ஓதுவார்கள். நாம் பாட முடியாவிட்டாலும் அவர்கள் சேவிக்கும் போது நாம் உடம்பிருந்து சேவிக்கலாம். நித்தியபடி வைகுண்ட ஏகாதேசி எல்லாம் இந்த மார்கழியில தான், அனுமன் ஜெயந்தி எல்லாமே. ஆக இந்த இடைப்பட்ட
உத்தராயண காலம் வர்றதுக்கு முன்னாடி தட்சிணாயன காலத்துல தெய்வ வழிபாடெல்லாம் வலிமையாக ஆக்கி தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதற்கு போல ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டிருந்தார்கள். விவசாயத்திலே ஏறு உழுது உண்மையை எப்படி உழைக்கால குத்தி சுத்தம் பண்றதுக்காக தான் வராகியுடைய தடி. அந்த பதிரை இடிச்சு அரிசி எடுக்கிறவர். அதுபோல மனிதன் படும் துன்பங்களை, எதிரிகளை உலக்கையாலை குத்தி அடித்து இந்த நல்ல வழி நேர் வழி காட்டுவதற்காக தான் ஏற்கல்வை வைத்துள்ளார்கள். பன்றிமுகம் அம்மா ரொம்ப அந்த அஞ்சு தான் இன்னைக்கு ஒரு விசேஷம் என்னன்னா, பெருமாள்ல திருச்சானூர்ல பஞ்சமி திருவிழா நடக்கும். அலைமேல் மங்காபுரத்துல நாளைக்கு அவங்க காலையில வச்சிருக்காங்க. எப்பயுமே பெருமாள் வழிபாடுல காலையில சொச்சம் இருந்தாலே அவங்க செஞ்சுருவாங்க. சைவ வழிபாடுல எதிர்கொண்டு எது இருக்குதோ அதை வைப்பாங்க. அவங்க நாளைக்கு வச்சிருக்கிறாங்க. அதையால திருவிளக்கு ஏற்றுவது முக்கியம். இல்லங்களிலும் கோயில் திருக்கோயிலும் ஏற்றி ஆலயங்கள் வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. தர்மகர்த்தாவுடைய தயவினாலே மேற்படி எம்மதுடைய தொண்டர்கள் இங்க சமூக தொண்டாக செய்து கொண்டிருக்கும் செல்வராஜ் கோவிலா, கஜலட்சுமி, ரவிச்சந்திரன், கேபிள் டிவி, வேலு குமார், அருண்குமார், எலக்ட்ரிஷியன் மற்றும் ரமேஷ் டெய்லர் இவர்கள்லாம் இங்கே எங்களுடன் ஒத்துழைப்பு கொடுத்து செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த பணி தொண்டாக தான் செய்து கொண்டு இருக்கிறோம். வராகி சேத்திரம்னா இதான் வராகி சேத்திரம். மூலஸ்தானத்தில் எந்த இறைவன் பலி கொண்டு எழுந்து அருள் பாதித்துக் கொண்டு இருக்கிறானோ அதுதான் கோயில், திருக்கோயில். அந்த இடத்துலதான் இந்த பஞ்சமியுடைய தீர்க்க ஒளி. அதனால கடந்த 5 வருடமாக வெகு சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. இதுல பயன் அடைந்தவர்கள் ஏராளம். அவர்கள் சொல்லிதான் இங்க பொங்கல் வருது, நம்ம விளம்பரமே இல்லை, நடக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் இங்க உருவாகிறது. காரணம் 297வது வருடத்திலிருந்து சந்திரகுப்தா, சமுத்திரகுப்தா, வம்சகுப்தான்னு பாண்டிய மன்னர்களால் ஆட்சி பெற்ற காலத்திலிருந்தே உள்ள திருக்கோயில். ஆதி காலத்து பிடாரி என்றால் எல்லை, முப்பியம்மன் என்றால் கூட்டு. இந்த முப்பு கூட்டுன்றது திருகடு சூரணம், சுக்கு, மிளகு, திப்பிலி. இன்னைக்கு அதெல்லாம் நம்ம யூஸ் பண்றது. அது போல இந்த தானியங்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் முட்டி. அது போலதான் இந்த முட்டியம்மன் கூட்டு சேர்ந்தது அப்படின்வாங்க. நவாபு காலத்திலே இங்க பங்கு பிரித்ததாக ஐதீகம். ஏன்னா மற்ற இடத்துல சாட்சியாக வைத்து பிரிக்க மாட்டார்கள். இந்த ஊர் எல்லையுடைய பிடாரி முக்கியம்மன் திருக்கோயிலே தான் நடந்ததாக பொதுவர்கள் சான்றோர்கள் கூற கேட்டு வந்த விவரத்தை வைத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே மனமோந்து வேண்டுங்கள். இந்த ஆலய திருப்பணிக்கு எங்களுடன் முழு ஒத்துழைப்பாக இருக்கும் எஸ்கேஎஸ் மருத்துவமனையின் உரிமையாளர் டாக்டர் சுப்பிரமணியன், கலைச்செல்வி குடும்பத்தார் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இது ஒரு பரிகார ஸ்தலமாகவே தான் கொண்டு செல்லிருக்கிறோம். 27 நட்சத்திரமா அச்சய ரோதம் விருட்சம் என்று சொல்லுகின்ற அச்சய விருட்சம் வேப்ப மரம் இருக்கு, அரச மரம் இருக்கு. ஹார்ட் பேஷண்ட் யாரா இருந்தாலும் சரி சுத்தனாங்கன்னா நல்லாவும் முறையாக பயன்படுத்தினால் நிறைவான பலனை நாம் பெறலாம். அது நாம் சொல்லுகின்ற இந்த மந்திரங்கள் அப்படியே விளக்கு போட்டு போய்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு அரசூர்ல பார்த்தோம் பார்த்தீங்களா, போவாங்க, போடுவாங்க, ஓடிடுவாங்க எல்லா கோயிலையும். ஆனா இங்க மட்டும்தான் இந்த மந்திரங்களை வாயினால் பாடி மனதினால் சிந்திக்கன்னு ஆண்டாலே சொல்லியிருக்கிறார். போல பகவானே தன் தங்கையின் ரூபத்திலே இருந்து நமக்கு வழிபாட்டுகிறார். ஒரு பொருளை காப்பது கஷ்டம், அழிப்பது சீக்கிரம் செஞ்சிடலாம், உருவாக்குறது செஞ்சிடலாம். அதை காலத்துக்கு காக்கிறது தான் பெரிய கடமை. அதுவே காக்கும் கடவுளான எம்பெருமான் நாராயணன்
வராகி ரூபத்திலே இருந்து, வைஷ்ணவி ரூபத்திலே இருந்து இங்கு வரும் பக்தர்களை அவர்கள் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என்று சனி பகவானுடைய அதிதேவதையான யமதர்மராஜா வீட்டிருக்கிறார். இவரை வணங்கினால் ஆயுள் கெட்டியாகும். அந்த உயர்ந்த நோக்கத்திலே இந்த ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது. சூரிய கிரகண காலத்திலே இந்திரன், அக்னி பகவான், யமதர்மராஜா, நீதி பகவான், வருண பகவான், வாயு பகவான், குபேர பகவான், ஈசானிய பகவான், இது போல அஷ்டதிக்கு காலர்களுடன் இருந்து அதிலே நம்ம வீட்டு தோஷம் எது இருந்தாலும் விளக்குவதாக ஐதீகம். ஒரு பூஜை செய்வதாக இருந்தால் முதல் விநாயகர் பெருமான் வழிபாடு, அஷ்டதிக்கு வழிபாடு, நவகிரக வழிபாடு செய்துதான் பிரதான தெய்வத்தை வேண்டுவார்கள். அதுபோல நாமும் அந்த வழியில சென்று கொண்டு இருக்கிறோம். இன்றைய தினம் நாம் துவக்கம் பண்ணுவோம். இந்த ஆலயம் எல்லாம் வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்க அன்னதானத்தில் உங்கள் பங்குகளை செலுத்தி உண்டி கொடுத்தோர், உயிர் கொடுத்தோர். கர்ண மகாராஜா எவ்வளவு பொருள் செல்வம் கொடுத்தாலும் தன்னுடைய ஆள் காட்டி விரலாலே வாயிலே வைத்து தன் பசியை போக்கினான் என்பது கதை, மரபு கதை. காரணம், அன்னதான சத்திரம் எங்கே உள்ளது என்று கேட்கும்போது அதோ அங்கே உள்ளது என்று அவன் காட்டிய அந்த கை இன்னைக்கு அவனுக்கு பசி அடைகிறது. போல பெரும் உதவியாக அன்னதானத்திலே உங்களுடைய முழு பங்கை செலுத்தி இந்த வழிபாடுகளை நிறைவாக வேண்டி விரும்பி எல்லாவித கஷ்டங்கள் தீர வேண்டும் என்பதுதான் நம் நோக்கம். நாம் எப்படி 3 வேளை சாப்பிட்டு 2 வேளை காப்பி டீ குடிக்கிறோமோ அது போல இந்த வழிபாடு விளக்கு ஏற்றம். அந்த விளக்குல இந்த வளர்பிறை சந்திரன் வரும்போது வளர்பிறையில நமக்கு வளர்ச்சியெல்லாம் கொடுக்கும். அந்த வளர்ச்சிக்காக நம்ம ஏற்றோம். தேய்பிறை பௌர்ணமிக்கு அப்புறம் தேய்பிறையில வர்ற தீப ஒளி வழிபாடு நம்முடைய தோஷங்களை எல்லாம் நீக்கும். ஆக மாதத்தில் 2 முறை தான் தீப வழிபாடு. இந்த பஞ்சமி திருவிழாவை நாம் நடத்திவிட்டு நிறுத்தினோமானால் கஷ்டங்கள் வரும். அவள் எதிர்பார்ப்பார். அதனால துவக்கினவங்க போட்டுருங்க. இயற்கை சூழ்நிலையில வர முடியாதவங்க அந்த மாதத்துல விட்டு அடுத்த மாதம் கூட வரலாம். தீட்டு ஏற்படுறது, வர்றது, சுப தீட்டு ஏற்படுறது. அதுக்காக வராகியை வணங்கினால், வீட்டுக்கு வைத்து வணங்கினால் கஷ்டம் வருது அப்படின்றவங்களுக்காக தான் ஆலயத்திலே கல்யந்தரத்துடன் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள வராகி கஷேத்திரம் இது. வராகி தேவி ஆலயத்தில் வீட்டுல நீங்க கும்பிட தேவை, இங்க கும்பிட்டாலே போதும். கல்யந்தரத்தோட பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இப்பதான் செம்பு தட்டுல எந்திர பிரதிஷ்டை பண்ணி எல்லா வேலையும் செஞ்சு ஐம்பொண்ணு இதெல்லாம் கொட்டி எல்லாம் செய்யறோம். அது போல இந்த கல்யந்திரத்தோட இருக்கிற சிலைகள் பேசும், நம்முடன் உறவாடும், காலத்துடன் நம் குறைகளை தீர்க்கும். காரணம், அப்படிப்பட்ட பொதுவான பூமியில நம்ம கூட்டு பிரார்த்தனை செய்யும் போது நமக்கு நிறைவான பலனை பெறுவார் என்று கூறிக்கொண்டு சக்தியை வணங்குவோம், எல்லாவித பலன்களையும் பெறுவோம் என்று கேட்டுக்கொண்டு இங்கே தீபாவளிக்கு ஏற்றுக்கொண்டு இருக்க அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும், எல்லாமே நடக்க வேண்டும் என்று ஆலயத்தின் சார்பாக வேண்டி கேட்டுக்கொண்டு துவக்கம் பண்ணுவோம். முதல் ஊதுவத்தி எடுத்துக்கோங்க. தீப ஒளியில இருக்கிற அம்மாவை பிரதிஷ்டை கொண்டு போறோம். வலப்புறமாக 3 முறை சுற்று வர வேண்டும். கணவன் மனைவியாக வந்திருந்தால் கணவன் மனைவி கையை பிடிச்சி சுத்தி வரும், ரொம்ப சந்தோஷப்படுவான். ஏன்னா திருக்கடையில் நேரிங்க 60 வயசு 70 வயசு 80 வயசு ஆனவங்களாம் இங்க ஆயில் கட்டி ஆக்கலாம். யமதர்மராஜா உள்ள கோயில்னால அந்த பலன். நாம் சட்டம் இல்லாம இங்க ஆயில கட்டியாக்கணும், எல்லா வித பிரச்சனைகளையும் ஏற்றுவோம். கணவன் செய்வதோட மனைவி செய்தால் அந்த குடும்பத்துக்கு பாக்கியம். பிள்ளைகளுக்காகவும் கணவனுக்காகவும் வேண்டும் பாக்கியம் மனைவிக்கு மட்டும்தான் உள்ளது. மற்றவர்கள் ஏற்றினால் அவரவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதற்காக அவர்களும் சேர்ந்து செய்யலாம், பிரார்த்தனை வேண்டிக்கலாம். இந்த ஒற்றுமையோடு செய்யறதுதான், கணவன் மனைவி ஒற்றுமையோடு செய்யறதுதான் ஒரு பிரதிபலத்தான் நடக்கும்.
மனைவி கையை கணவன் பற்றி வலப்புறமாக சேர்ந்து செய்து தீப ஒளி வேண்டுவது சிறப்பு. வேண்டுகோங்க. மானசீகமான வழிபாடு. சுபம் கரோதி ஆரோக்கியம் கல்யாணம் தன சம்பதாம் மம புத்தி பிரகாசாய தீபம் ஜோதி நமஸ்துதே. ஓம் சரஸ்வதி ஓம் சரஸ்வதி ஓம் சரஸ்வதி ஓம் துர்கா தேவி ஓம் துர்கா தேவி ஓம் துர்கா தேவி ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே நமः ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே நமः ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே நமः ஓம் 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 பஞ்சாபம் பிரேமசாபம் பிரம்மசாபம் சர்ப்பசாபம் புத்திரசாபம் கோசாபம் பிரம்மசாபம் கங்காசாபம் மோட்சசாபம் தேவசாபம் ரிஷிசாபம் முனிசாபம் குலதெய்வசாபம். ஓம் குலதெய்வம் பித்ருக்கள் பித்ரு தேவதைகள் ரிஷிகள் முனிவர்கள் அனைத்து சித்தர்கள் ஆழ்வார்கள் பிற தேவதைகள் கிராம தேவதைகள் அனைத்து தேவதைகளையும் திருவாடி பணிந்து செய்யும் பூஜையில் எழுந்தருளி செய்யும் செயலை தொடங்கும் முன் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை ஓம் கதி மதி குருவே ரட்சிப்பாய. ஓம் கதி மதி குருவே ரட்சிப்பாய. ஓம் கதி மதி குருவே ரட்சிப்பாய. ஓம் சிம் சிம் சங் சங் சாம்பவி புத்திராய நம வாவா ஸ்வாஹா. ஓம் சிம் சிம் சங் சங் சாம்பவி புத்திராய நம வாவா ஸ்வாஹா. ஓம் சிம் சிம் சங் சங் சாம்பவி புத்திராய நம வாவா ஸ்வாஹா. அப்படியே ஒரு 16 முறை பூமியை தீபத்தை மட்டும் பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்க. பூமியை தொட்டு வணங்கினாலும் சிறப்பு. குலதெய்வம் வரணும். எல்லாருடைய குலதெய்வம். நம்ம குலதெய்வத்தெல்லாம் நினைச்சுக்கோங்க. என் குலதெய்வம் வர வர ஓம் வம் வம் உம் என் படி ஏறி வா வா. என் குலதெய்வமே சுவாமியே என் குலதெய்வம் வர வர ஓம் வம் வம் என் படி ஏறி வா வா. என் குலதெய்வமே சுவாமியே என் குலதெய்வம் வர வர ஓம் வம் என் படி ஏறி வா வா. என் குலதெய்வமே சுவாமி. இப்ப கணவன் மனைவி ஒற்றுமையாக யோகம் தரணும். அதுக்காக சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் கௌரி சங்கர் சர்வ சுப சுபுட்ச யோகம் தர வேண்டும். வராகி தேவி ஸ்வாஹா. ஓம் கௌரி சங்கர் சர்வ சுப சுபுட்ச
சுபிட்ச யோகம் தர வேண்டும். வராகி தேவி சுவாகா. கணவன் மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் நீண்ட ஆயுளோட இருக்கணும்னு வராகி தேவி நினைச்சு தீபத்தை பார்த்து கையெழுத்து கும்பிட்டு வேண்டிக்கோங்க. அம்மாவுடைய காப்பு முப்பியம்மன் வராகி சுவாமியுடைய காப்பு மந்திரம் ஆதி என்னும் பராமரத்தின் கிருபை காப்பு அன்பான மனோன்மணியால் எங்கள் வாராகி பாதம் காப்பு சோபியனும் பஞ்சகர்த்தால் பாதம் காப்பு சோத்துரிய கைமுகனும் கந்தன் காப்பு நீதியனும் மூலகுரு முதலாயுள்ள நிகழ்ச்சித்த போகருட பாதம் காப்பு வாரியனும் பெரியோர்கள் பதங்காப்பாக வாழ்த்துகிறேன், வாழ்கிறேன், அடிப்பணிகிறேன். கேட்பதையெல்லாம் அருள் எங்கள் வராகி என் தாய் தெய்வமே வன்மை கேளே. ஆதி என்றும் பராபர என்றும் அகிலம் எல்லாம் போற்றும் அகிலாண்ட நாயகியாலே திருவடி கமலங்கள் எனக்கு காப்பாக அமையும். என்றென்றும் எவ்வளோருக்கும் அன்பு வடிவாக இயங்கி ஆதரித்திடும் மனதிற்குகுந்த இன்பம் அருளும் மனோன்மணியான வடிவுடை நாயகியின் செந்தார் மலர் கமலம் எனக்கு காப்பாக அமையும். மற்றும் ஜோதி வடிவாக இலங்கி மெய் வாய் கண் மூக்கு செவி எனும் ஐம்பொறிகளின் முகர்வாய் அமைந்த ஊர் சுவை ஒளி நாற்றம் ஓசை என்னும் ஐம்புல நுகர்வுகளுக்கு உரிமை கொண்ட தெய்வங்கள் எனக்கு காப்பாக அமைவதுடன் ஓங்காரத்துடன் பொருளை தன் உருவிலேயே கொண்ட வேட முகத்தோனும் அவனது விருப்பினத்திற்குரிய அருத்தின் கடலான திருமுருகனும் எனக்கு காப்பாக அமைவதுடன் நீதியிலேயே என்றும் பொருளாய் கொண்டு இலகுகின்ற பிரகஸ்பதி குரு பகவானே முதலான சித்தர்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எனக்கு காப்பாக அமைவதுடன் என்றென்றும் தங்கள் அருள் நோக்க ஆதி முதல் என்னை ஆதரிக்கும் சான்றோர் தமது திருவடி கமலங்களை சிரசில் சூடி நீதியான முறையில் எங்கள் பஞ்சமீர் இன்ப ஒளி வன்மினியமும் எங்கள் குறைகளையும் உரைப்பேன். கல்லை நகரில் குடிகொண்டிருக்கும் பிடாரி முத்தியம்மனில் உள்ள வராகி தேவியை கேட்டு பயனடிய அருள் புரிந்தல் தாயே. இந்த காப்பு நம்ம சொன்னோம்னே தீபத்தை பார்த்து வணக்கணும். அடுத்தது அகல உரை. முதல் நாங்க சொல்றது சொல், அது வாயில வராது, அது பொருள். சக்தியே தயாகரியே ஞான ரூபியே சாம்பவியே. இந்த சாம்பவிய மனோன்மணியெல்லாம் வராகிதான். சாம்பவியே மனோன்மணியே கபாலியே சூரி முக்கியே வேதாந்த பறையே அம்மா முக்கோணமே முச்சுடரே மாய நீதி வெற்றி அவசமான பக்தி இனியற்ற உடல் சரியாத மனம் அன்பான துணை
தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத சொல், தடையற்ற கொடை, துளையாத நீதி, கோணாத கோல், துன்பமில்லா வாழ்வு என 16 பெற்று பெருவாழ்வு வாழ வைக்க வேண்டும் எங்கள் வராகி தேவியே வேண்டுகிறோம். ரத்தஜ்வலா ஜடாதரம் சசிதரம் ரத்தாந்த தேஜோமயம் தர்கா சூலதபாலம் பாசகதரம் நிர்வாணம் சுனாவகம் திரிநயன சானந்த கோலாகலம் முந்தே பூத பிசாச நாத வடகம் சேத்திரஸ்ய பாலம் சுகம். ஓம் அதிவசங்கரி ஆத்மவசங்கரி சர்வஸ்தி புருஷவசங்கரி सर्वलोकमे वसमाने स्वाहा राजराजेश्वरी राज्यदायिनी राज्यवल्लभी राजकृपा राजपीठ निवेशी निचरद नीर मुगंदल कोटी मुगंगुड़ी करुणை कोटी எவனின்று துடிக்க நீண்ட நீராறு போல் போற்றி காஞ்சி மாவடி வைமும் செவ்வேல் மலரடி போற்றியான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கையில் போற்றி போற்றி முருகாஸ்மரணம். ஓம் சிவ தச்சதுர்வரேண்யம் देवशक्तिमहे त्र्यंबकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं युवायुध वन्दनान् नित्योर् मुषीय मामृता. ओम सां सं क्लीं वरदक्षां गुरु गुरु स्वाहा सर्वोगमादा शरकुरुमणिये செவ்வாய் தேவோ உறவில்லாத அருளாய் உணங்குணம் வாழ வந்தனம் செய்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவர்கள் நீக்கு பகவானே. ஓ ஐஸ்வர்ய பிரதாயை வாராகியை நமோ நமோ நம. ஓம் ஈஸ்வர லட்சுமியை பலம் வர்ஷ்ய வர்ஷ்ய வாராகியை நமோ நம. ஓம் கலிவந்து அழுகாமல் காத்திடுவாள் வாராகி, கண் கலக்கம் பார்த்திருப்பாள் அல்லல் வாராகி, சிவஞான போகம் தந்திடுவாள் வாராகி. வாராகி வந்து குடியிருந்து வாழ்ந்துவிக்கவே முக்கியம். இனமுறை கோமாந்தால் புஷ்பராகம் கோமேதகம் குருமணி நீலம் கைகோமேதகம் நகம் பூர்வைரம் திருநகை நகர்பூர்வைரம் முத்துக்கனிவாய் பவனம் சிறந்த வெள்ளி மரகத நாமம் திருமேனியுமே போற்றே. உன் சக்தியமே போற்றே, உன் துயர் துடைப்பாயே போற்றே, உன் சகாயமே போற்றே, உன் தேஜஸ்வினியே போற்றே, உன் புத்தியே போற்றே, உன் காமநாசினியே போற்றே, உன் வித்துருவமே போற்றே,
போற்றி ஓம் சித்தாந்தி போற்றி ஓம் மோட்ச தேவியை போற்றி ஓம் நாராந்தி போற்றி ஓம் ஞான அழிப்பாய் போற்றி ஓம் வேதாந்தி போற்றி ஓம் ஞான வாரிதி போற்றி ஓம் சின்மயா போற்றி ஓம் கேனாய் போற்றி ஓம் ஜெயஜோதி போற்றி ஓம் திகட்டார் இருப்பாய் போற்றி ஓம் ஜெகஜனனி போற்றி ஓம் தேவா கணமே போற்றி ஓம் மதுவதனி போற்றி ஓம் கோலா கணமே போற்றி ஓம் மனோநாசினியே போற்றி ஓம் குதிரை வாகினியே போற்றி ஓம் கலை ஞானமே போற்றி ஓம் சமத்துவமே போற்றி ஓம் பன்றி முகத்தாய் போற்றி ஓம் ஆதிவராகியே போற்றி ஓம் அநாத ரட்சகியே போற்றி ஓம் ஆதாரம் ஆவாய் போற்றி ஓம் சர்வ ஜனனி போற்றி ஓம் மலர் அடித்தாய் போற்றி ஓம் மண்ணுயிர் காப்பாய் போற்றி ஓம் தேவிக்கு உதவினாய் போற்றி ஓம் காமாட்சியே போற்றி ஓம் ஜுவாலாமுகியே போற்றி ஓம் தேவர்க்கும் தேவியே போற்றி ஓம் பிரபஞ்ச உதியே போற்றி ஓம் முக்கால ஞானியே போற்றி ஓம் மாணிக்க போற்றி ஓம் சர்வகுணாரியே போற்றி ஓம் மரகத மணியே போற்றி ஓம் ஆத்மவயமே போற்றி ஓம் ஆனந்தியே போற்றி ஓம் ஆனந்தானந்தமே போற்றி ஓம் சியாமலே போற்றி ஓம் நேயமே போற்றி ஓம் வாக்வராயி போற்றி ஓம் ஞானக்கேணியே போற்றி ஓம் வேத ஞானமே போற்றி ஓம் அகந்தை அழிப்பாய் போற்றி ஓம் புஷ்பபாணியே போற்றி ஓம் கண்டினியே போற்றி ஓம் சிவானியே போற்றி ஓம் அறிவறிப்பாய் போற்றி ஓம் சிவந்த ரூபியே போற்றி ஓம் அடக்கிடும் சக்தியே போற்றி ஓம் மதமோற்சவமே போற்றி ஓம் அண்ட பேரண்டமே போற்றி ஓம் ஆத்ம வித்தையே போற்றி ஓம் கலை உள்ளமே போற்றி ஓம் சமய சாதியே போற்றி ஓம் ஆன்ம ஞானமே போற்றி ஓம் சங்கீத வாணியே போற்றி ஓம் சாட்சியே போற்றி ஓம் சொப்ன ராகியே போற்றி ஓம் சுமந்திர நாயகியே போற்றி ஓம் உலக்கை தரித்தாய் போற்றி ஓம் மரணம் அழிப்பாய் போற்றி ஓம் மரண தமிழே போற்றி ஓம் உயிர்மை நடத்துவாய் போற்றி ஓம் நரத்தன மாளிகா போற்றி ஓம் துக்க நாசினி போற்றி ஓம் குண்டலினி போற்றி ஓம் குவளைய வேணியே போற்றி ஓம் வீணை ஒளியே போற்றி ஓம் வெற்றி முகமே போற்றி ஓம் சூரியனை அழிப்பாய் போற்றி ஓம் சூழ்ச்சி மாற்றுவாய் போற்றி ஓம் சகலம் அறிவாய் போற்றி ஓம் சம்பத்து வழங்குவாய் போற்றி ஓம் நோயற்ற வாழ்வழிப்பாய் போற்றி ஓம் உணவுக்கு வருவாய் போற்றி ஓம் வராகி பதமே போற்றி போற்றி ஓம் அப்படியே தாம்பூலம் தூபம் தீபாத்திரம் கற்பூர தீபம் சகல தெய்வங்களுக்கும் சர்ப்பணம் பொங்கலிலே ஜோதினி தினகரன் ஜோதினி அங்கில் ஜோதினி அனைத்திலும் ஜோதினி எங்களுக்கும் ஜோதினி ஈஸ்வர ஜோதினி கங்கில்லா ஜோதினி கற்பூர ஜோதினி விளாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி தாரி முக்கியம்மாவில் குடியிருந்து அருள்பாலிக்கும் ஆதி வராகி அஷ்டோத்தர நாமாவளி சம்பூர்ணம்
समर्पयामि वस्त्रं समर्पयामि वस्त्रं समर्पयामि ஆபரணத்துல பச்சனை ஆபரணம் சமர்ப்பயாமி அந்த வெத்தலை பாட்டு தாம்பூலம் சமர்ப்பயாமி போட்டு வச்சிருப்பீங்க கந்தகம் சமர்ப்பயாமி புஷ்பாஞ்சலம் சமர்ப்பயாமி அப்படியே கையை கொண்டு வந்து கற்பூரம் நீராஞ்சலம் தாம்பூலம் சமர்ப்பயாமி கொஞ்சம் 5 நிமிஷம் உங்களுக்கு என்னென்ன மனக்குறைகள் இருக்குதோ எல்லாத்தையும் மனமாற வேண்டுமோ வராகி தேவியை இந்த தீப ஒளியை 2 முறை ஏற்றி வளமான வாழ்வு வருவோம். வருகின்ற மார்கழி மாதத்திலே வேண்டி புது வருட பிறப்பு மிக சிறப்பாக அமைய வேண்டும். இன்னொரு மழை புயல் இருக்குதுன்றாங்க. கலியுகத்துல எந்தவித பாதிப்பு ஏற்படாமல் நம்மை காத்துடுவார் வராகி. மழை தூத்த போட்டுச்சு 2-3 பஞ்சமிங்க சொன்னேன். அம்மா என்னம்மா எல்லாம் பிரார்த்தனைக்கு வராங்க நீச்சு வைமா நாளைக்கு இரவு பார்க்கணும் 2 நாள் டைம் கேட்டு. அதனால நல்ல செல்வ வளங்கள் பெறுவதற்கு உண்டான சாத்தியபுரம்லாம் செய்வா. அம்மா வாராகி இரவுல வருவா. எப்போது நீங்க வாராகிலே வேண்டிக்கும் துணை வருவா. நிறைய இடத்துல போனாலும் துணை வருவா. நினைச்சதை வேண்டியதே வேண்டியவாறு தருபவன் பராசக்தியான நாராயணன் சொர்க்கத்திலே இருக்கிறவர். நீங்க எந்த அளவுக்கு அங்க வேண்டிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவர் படிய வைப்பார். பஞ்சமி ஒரு நாள் உங்களுக்கு தீப ஒளி ஏற்றுகின்ற நாள். அதனால இந்த தீப ஒளியை மறக்காம வந்து செய்யுங்க. ஒரு வழி கிடைக்கும். உரம் கொடுத்தா வழி கிடைக்கும். இந்த 9 இதுல சுக்கிரம் மோடு சனி மேடு எல்லா மேடும் இங்க வச்சிருக்கான். கையில செவ்வாய் மேடு சுக்கிரம் மோடு மோதிர விரலுக்கு மேல குரு மேடு இப்படி எல்லாம் கையில கொடுத்து